எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. விவேகானந்தரனுடைய இடத்துல போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ற அளவுக்கு நரேந்திர மோடிக்கு தகுதி இருக்குதா? குஜராத் மாநிலத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போது இஸ்லாமியர்களை மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். யாருடைய ஆட்சி காலம்? நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலம். 1000 இருந்து 2000 பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கின்ற அந்த வார்த்தை. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் அறத்தோடு இருக்கிறார்களா, அறத்தோடு மேடைகளில் பேசுகிறார்களா அப்படின்ட்டு பார்த்தா கிடையாது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி சாதாரண உழைப்பாளி மக்களிடமிருந்து சுரண்டி அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு விவேகானந்தர் மடத்துல உட்காந்துட்டு தியானம் செய்ய போகிறாரா? யாரை ஏமாத்துறதுக்கு? கடந்த 10 ஆண்டுகள்ல இளைஞர்களுக்கு என்ன செய்தார்? விவசாயிகளுக்கு என்ன செய்தார்? விவசாய செய்யறதுக்கு வேளாண்மைக்கு என்ன செய்தார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்தார்? அப்படின்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கிறது. விவேகானந்தருடைய இடத்துல போயிட்டு உட்கார்ந்து தியானம் செஞ்சா விவேகானந்தருடைய புத்தி நரேந்திர மோடிக்கு வந்துடுமா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க தெளிவாக சொல்லுங்கள். 2019 தேர்தல்ல இமயமலையில போயிட்டு உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன்னு போயிட்டு கிளம்பிட்டேன். 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது அவ்வளவுதான் தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் எல்லா வேலையிலும் முடிஞ்சிருச்சு. அந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்கணும், ஒரு 48 ஹவர்ஸ் பிரேக் கொடுக்கணும். அதை இந்த தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமாக வச்சிருக்கு. ஆனா இந்த நேரத்திலேயும் நரேந்திர மோடியை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கபலி விதமான நாடகத்தை ஆடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4,43,577 வாக்குகள் திடீர்னு அதிகரிச்சிருக்கு. வானத்திலிருந்து சட்டக்குன்னு குதிச்சிருக்குதே, எப்படி? விவேகானந்தருடைய இடத்துல போயிட்டு உட்கார்ந்து தியானம் செஞ்சா விவேகானந்தருடைய புத்தி நரேந்திர மோடிக்கு வந்துடுமா? கன்னியாகுமரியில உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அப்படி 1ஆம் தேதியில இருந்து தியானம் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதற்கு அனுமதிக்கலாமா? இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இதற்கு அனுமதிக்கலாமா? இது கவலைக்கிடமான ஒரு விளையாட்டு இல்லையா? குஜராத்தில் இந்த கலவரம் நடக்கும் போது, இந்த இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கும் போது காது செவுடாயி கண்ணு குருடாயி உட்கார்ந்துட்டு இருந்ததை போல நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல உட்கார்ந்து இருந்தாரு, வாயை திறந்து பேசல. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவை யாரு ஆளணும் யாரு ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயக திருவிழா இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலில் மக்கள் முடிவு செய்ய போறாங்க யார் இந்த நாட்டை ஆளணும் யார் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கின்ற அந்த வார்த்தை. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் அறத்தோடு இருக்கிறார்களா, அறத்தோடு மேடைகளில் பேசுகிறார்களா அப்படின்ட்டு பார்த்தா கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்தியாவில் 2 விஷயங்கள் மிகப்பெரிய புழுதியை கிளப்புகிறது. ஒன்று, ஒலிபேருக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் பேசிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா மாட்டாரா அப்படின்ட்டு பரிசீலனை செய்து பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்கிறது கிடையாது. 2வது, அப்படி பரிசீலனை செய்யக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் வாக்குச்சாவடிக்கு போறதே கிடையாது, அவங்களுடைய ஓட்டுகளை பதிவிடுவதே கிடையாது. இந்த 2 விஷயங்களும் தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புழுதி. ஒரு வேட்பாளர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த வேட்பாளர் கண்டாமணிக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அவரை திருப்பி போயிட்டு கேட்க மாட்டோம்ல. அவர் வர 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே மக்களை சந்திப்பாரு, அந்த நேரம் அதுக்குள்ள மறந்துருப்பாங்க அப்படின்ற அந்த ஏளனம் தான். நான் மீண்டும் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றதுக்கு விரும்புகிறேன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சேட்டையை செஞ்சிருக்கிறார். இங்க பாருங்க,
தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில வந்து விவேகானந்தரனுடைய அந்த மடத்துல உட்கார்ந்து தியானம் செய்ய போறாராம். எதுக்கு? அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்காக. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க தெளிவாக சொல்லுங்கள். 2019 தேர்தல்ல இமயமலையில போயிட்டு உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன்னு போயிட்டு கிளம்பிட்டேன். அப்படி 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது அவ்வளவுதான், தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் எல்லா வேலையிலும் முடிஞ்சிருச்சு. அந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்கணும், ஒரு 48 ஹவர்ஸ் வந்து பிரேக் கொடுக்கணும். அதை இந்த தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமாக வச்சிருக்குது. ஆனா இந்த நேரத்திலேயே நரேந்திர மோடியை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கபலி விதமான நாடகத்தை ஆடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். மக்களை ஏமாற்றுவதற்கு எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இதுக்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் துணை நின்றுட்டு இருக்குது. இதுவே வேற ஏதாவது ஒரு கட்சி இதை போல ஒரு விஷயத்தை செய்ய போகிறது அப்படின்னா அனுமதிப்பாங்களா? ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிறாரு, மக்களை போயிட்டு சந்திக்க போகிறாரு அப்படின்ட்டு சொன்னா ஏத்துப்பாங்களா? தேர்தல் ஆணையம் சும்மா வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்குமா? ஏன் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்தும் தேர்தல் ஆணையத்தை பார்த்தும் எண்ணற்ற கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நியாயமாகும்? எப்படி நீங்க வந்து அவர் வந்து தியானத்துக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. விவேகானந்தரனுடைய இடத்துல போயிட்டு உட்காந்து தியானம் பண்ற அளவுக்கு நரேந்திர மோடிக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. அதற்கு தகுதியான ஒரு நபரா? விவேகானந்தர் சொன்னது என்ன, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? விவேகானந்தர் யாரு, பிரதமர் நரேந்திர மோடி யாரு? விவேகானந்தரனுடைய கொள்கை என்ன, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கொள்கை என்ன அப்படின்றத பகுத்தாய்வு செய்து பார்க்கணும். அதாவது நம்ம தமிழ் சமூகம் பகுத்தாய்வு செய்து ஒரு விஷயத்தை வந்து அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்படிதான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கோம். அதனாலதான் நம்ம இந்தியாவிலேயே ஒரு முன்னேற்றக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கிறோம். இதையும் நம்ம உன்னிப்பாக பகுத்தாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல இளைஞர்களுக்கு என்ன செய்தார், விவசாயிகளுக்கு என்ன செய்தார், விவசாய செய்யறதுக்கு வேளாண்மைக்கு என்ன செய்தார், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்தார் அப்படின்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கிறது. விவேகானந்தரனுடைய இடத்துல போயிட்டு உட்கார்ந்து தியானம் செஞ்சா விவேகானந்தரனுடைய புத்தி நரேந்திர மோடிக்கு வந்துடுமா? எப்படி வரும்? சிந்தனையில இருந்து உதிக்கணும்ல. RSS தேரியும் விவேகானந்தரனுடைய வாழ்வியலும் ஒன்றா? விவேகானந்தருக்கு நேர் எதிரான கொள்கைகளுடையதுதான் RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் இல்லையா? 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரு விவேகானந்தர். பிரதமர் நரேந்திர மோடி கீழே எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், காஷ்மீர்ல ஆசிஃபான்னு ஒரு பொண்ணுங்க, சின்ன குழந்தை, சிறுமி. அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் அயோக்கியர்கள். அந்த ஆசிஃபா அப்படின்ற அந்த பெண்ணினுடைய தந்தை கூறுகிறார், நான் எல்லா இடத்துலையும் தேடினேங்க, காஷ்மீர் முழுவதும் தேடினேன், என்னுடைய பிள்ளை கிடைக்கவே இல்லை. நான் எங்க அந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த இடத்துல அந்த குழந்தை இருந்துச்சுங்க. நாங்க தேடி பார்க்கணும்னு கூட எனக்கு தோணல. நம்மளை போல தானே அவங்களுக்கு கடவுள் பற்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு புனிதமான இடத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் என்னுடைய மகள் அங்கிருந்து தான் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டாள்னு சொன்னாங்க. யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர்கள், நரேந்திர மோடி கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய செயலா? இததான் விவேகானந்தர் சொன்னாரா? அதைத்தான் நரேந்திர மோடி அமுல்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதைத்தான் தன்னோடு பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வி இடுமா இடாதா? விவேகானந்தர் மத நல்லிணக்கத்தை ரொம்ப தீர்க்கமாக கடைபிடித்துக் கொண்டிருந்தவர். அமெரிக்கால போயிட்டு பேசுறாருங்க 1893. என்ன பேசுறாருன்னு தெரியுமா? உலகில் அனைத்து மதங்களாலும் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் அகதிகளுக்கும் இடம் கொடுத்த நாட்டில இருந்து வர்றதுல எனக்கு ரொம்ப பெருமைன்னு பேசுறாரு. அந்த மனிதர் எங்க, அந்த மாமனிதர் எங்க இருக்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடி எங்க இருக்கிறாருன்னு ஒப்பிட்டு பாருங்க. நீங்க பாருங்க, நரேந்திர மோடி அவர்கள் செய்த அட்டூழியங்களை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தாலே போதும். குஜராத் மாநிலத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போது இஸ்லாமியர்களை மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். யாருடைய ஆட்சி காலம்? நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலம்.
1000 இருந்து 2000 பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். யாருனால கொல்லப்பட்டாங்க? இவங்களுடைய வகையறக்காலால கொல்லப்பட்டாங்க, கலவரத்தில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு ஒரு செய்தி இருக்குதுங்க, ரோம் நகரமே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது அங்க இருந்த ரோம் மன்னர் என்ன பண்ணாராம், வைலன் வாசின்னு உட்காந்துன்னு இருந்தாராம். ஒரு நாட்டுல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது, மக்கள்லாம் அவதிப்படுறாங்க அங்க இங்க. ஆனா அந்த நாட்டு மன்னர் எதையும் பற்றி கவலைப்படாமல் வைலன் வாசித்துக் கொண்டிருந்தாராம். குஜராத்தில் இந்த கலவரம் நடக்கும் போது, இந்த இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கும் போது காது செவுடாயி கண்ணு குருடாயி உட்கார்ந்துட்டு இருந்ததை போல நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, வாயை திறந்து பேசல. நம்ம கூட சமீபத்துல பார்த்தோம், ஒரு பேட்டியில அது சம்பந்தமா கேட்பாங்க, குஜராத் கலவரம் சம்பந்தமாக கேட்பாங்க. நரேந்திர மோடி தண்ணி எடுத்து குடிப்பாரு, இல்லவே இல்லை அப்படின்னுவாரு. நம்ம இவ்வளவு சம்பவங்களை பார்த்திருக்கிறோம் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்துல. டிமானிட்டேஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. 100 நாளில் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றி காட்டுகிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னாரு. ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் அப்படின்னாரு. கேட்டாக்கா அமித்ஷா சொல்லுகிறார், அது ஜும்லாவுக்காக பேசினது, தேர்தலுக்காக பேசினதுன்னு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, மாட்டு சாணியையும் மாட்டு மூத்திரத்தையும் வித்து மிகப்பெரிய பணக்காரரான பத்தாஞ்சலி என்ன பேசினாரு, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி என்ன பேசினார் அப்படின்னாக்கா, பாபா ராம்தேவ், மோடியிடம் ஆட்சியை கொடுங்கள். இன்னைக்கு எவ்வளவு உங்களுடைய பெட்ரோல் விலை? 60 ரூபாய். நாங்க அப்படியே பாதியா கொடுக்குறோம் 40 ரூபாய்க்கு. டீசல் விலை எவ்வளவு? அது அப்படியே பாதியா தரோம். சிலிண்டர் விலை எவ்வளவு? அது அப்படியே பாதியா தரோம். நாங்க அன்னைக்கு 400 ரூபாய் இருந்த சிலிண்டருங்க இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்குது, விலை உயர்ந்து இருக்கிறது. தேர்தலுக்காக ஒரு நாடகம் ஆடுகிறார். ரக்ஷாபந்தனுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் குறைக்கிறேன். இப்படி குறைச்சு ஏத்துறது எவ்வளவு தெரியுமா? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி சாதாரண உழைப்பாளி மக்களிடமிருந்து சுரண்டி அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு விவேகானந்தர் மடத்துல உட்காந்துட்டு தியானம் செய்ய போகிறாரா? யாரை ஏமாத்துறதுக்கு? இலங்கையர்களை பற்றி விவேகானந்தர் பேசும்போதெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். ஆனா நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? 2014 தேர்தல்ல ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னாரு. 10 வருஷம் ஆயிருச்சு, 20 கோடி பேருக்கு வேலை இருக்கணும். எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டாக்கா பிம்பிலிக்கு பிலாப்பி ஜும்லா. இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். ஏன் இந்த 10 வருஷத்துல நரேந்திர மோடியினால வேலை கொடுக்க முடியல அப்படின்ற அந்த காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைமை சொல்லி இருக்குமா நாட்டு மக்களுக்கு? அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் பேசியிருப்பார்களா? மீண்டும் அதே வாக்குறுதியை கொடுக்கிறார்கள், நாங்கள் 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு. எப்படி நம்புறது? இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காகத்தான் விவேகானந்தருடைய இதுல போயிட்டு தியான நிலையில உட்கார போறீங்களா? 2015 விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? அவங்களுடைய நிலங்களை பறிக்கிறதுக்கான மசோதாவை கொண்டு வந்தீங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கான மசோதாக்களை கொண்டு வந்தீங்க. டெல்லியில விவசாயிகள் எவ்வளவு மாத கணக்கில் போராட்டம் நடத்தினார்கள், எத்தனை பேர் பலி கொடுக்கப்பட்டனர். இன்றும் அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றன, போராட்டங்களை அறிவித்த வண்ணமாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கத்தினால தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க முடியலையே. ஏன்? இந்த விவசாயிகளை ஏமாத்துறதுக்காக விவேகானந்தர் கிட்ட போயிட்டு தியானம் உட்கார போறேன்னு ஏமாத்த பாக்குறீங்களா? ரஃபேல் விமான ஒப்பந்தத்துல என்ன நடந்துச்சு? நேர்மையாக இருந்தீங்களா? காங்கிரசின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டை அடுக்கி வைத்தார், ஊழல் 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 ஊழல்ன்ட்டு. நரேந்திர மோடி அரசாங்கத்தில் எவ்வளவு ஊழல் தெரியுமா? பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே போகும். இப்ப என்ன நடந்திருக்குது? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4,43,577 வாக்குகள் திடீர்னு அதிகரிச்சிருக்கு. வானத்திலிருந்து சத்தக்குன்னு குதிச்சிருக்குதே. எப்படி? எங்களுடைய ரூஸ்டர் நியூஸ்ல நேத்து ஒரு பதிவு, எப்படி வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி அதிகரிக்கிறது, தமிழ்நாட்டில் தாமரை மலருவதற்காக என்னென்ன மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறதுன்றத தெளிவான ஒரு காணொலியை பதிவிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு போய் பாருங்க. 4,43,577 வாக்குகள் எப்படியா வந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி.
அப்போ இந்தியாவை எப்படியாவது மீண்டும் கைப்பற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும், நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை துவம்சமாக்கிறோம், இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எல்லாம் அழிச்சு ஒழிச்சிடணும், மாணவர்களுக்கு கல்வி அடைக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த திட்டத்தை இன்னும் முழுமையாக வேகமாக அமல்படுத்துவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் முனைப்பு காட்டுகிறாரா அப்படின்ற கேள்வி தானங்க. நீங்க பாருங்க, நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஏமாற்றுவதற்கு என்னென்னலாம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2024 தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் எப்படிதான் நம்மளுக்கு அங்க இருந்து சீட்டு வந்துடும் நினைக்கிறாங்களே, அங்கதான் மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு இருக்குது. நரேந்திர மோடி இந்த லாஸ்ட் தேர்தலில், அதாவது 7வது கட்ட தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்னலாம் வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நீ கன்னியாகுமரியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறா, அப்படி 1ஆம் தேதியில இருந்து தியானம் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதுக்கு அனுமதிக்கலாமா? இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இதற்கு அனுமதிக்கலாமா? இது கவலைக்கிடமான ஒரு விளையாட்டு இல்லையா? இது ஒரு தந்திரமான ஒரு விளையாட்டு இல்லையா? இது தேர்தலில் நியாயமான ஒரு விளையாட்டா? இது நியாயமா? இது தேர்தல் ஆணையம் திருப்பி கேள்வி கேட்கணும்ல. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நரேந்திர மோடியினுடைய கைப்பிள்ளை ஆட்டம் உட்கார்ந்துட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் எப்படி இந்தியாவில் நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடக்கும்? எங்க பாஜக வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டேக் கட்டி இருக்குங்க பிஜேபின்ட்டு, ஒரு இவிஎம் மிஷின்ல, விவிபேட்ல. எப்படி வந்துச்சு? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல தேர்தல் போட்டிகளை கொண்டு போய் அடுக்கி வைப்பாங்கல்ல, அந்த ரூம்கள்ல சிசிடிவி ஆஃப் ஆயிருக்குது. இந்த மதுரையில ஆஃப் ஆயிருக்குது. எப்படி ஆஃப் ஆகும்? உடனே எப்படி போகும்? பேக்கப் இல்லாமல அந்த சிசிடிவியை வந்து வச்சிருந்திருப்பாங்க. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை அத்தனையையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயமாக வீழ்ச்சிக்கு உள்ளாக்குவார்கள் அப்படின்றது நம்ம தெளிவா பதிவிட வேண்டிய தேவையும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.